தமிழகத்தில் புதிய கட்சியை தொடங்கினார் அண்ணாமலை. அவரை வரவேற்கும் விதமாக திண்டுக்கல்லில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில அளவில் தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு வந்த அண்ணாமலை புதிய கட்சியை இன்று தொடங்கினார். அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தபொழுது கட்சியை வளர்க்கும் விதமாக பல்வேறு செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்பட்டு மோடியின் அன்பை பெற்று வந்தார். அதில் குறிப்பாக அவர் தமிழகத்தில் நடைப்பயணத்தை மேற்கொண்டு இளைஞர்களை ஒன்றிணைத்தார். 2026 சட்டசபை தேர்தலின் போது அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்தது. 27 இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடம் மட்டுமே வெற்றி பெற்றது. அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தேர்தல் பணிக்காக எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் கட்சியினர் புறக்கணித்து வைத்திருந்தனர். கட்சியின் மேலிடத்தில் நான் கட்சியில் இருப்பதற்கு பதிலாக கட்சியை விட்டு வெளியேறி விடலாம் என்ற எண்ணத்தில் தமிழனின் மரபு மாறாமல் டெல்லி சென்று கட்சியை விட்டு விலகிக் கொள்கிறேன் என கடிதம் கொடுத்து விட்டு வெளியே வந்தவர் அண்ணாமலை. வந்த அவர் 2 நாட்களுக்கு பிறகு இன்று வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் அண்ணாமலை அன்பை ஆதரவும் பெற்ற ஆதரவாளர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்தாலும் அவர் கட்சி தொடங்கியதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு பஸ் நிலையம் அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அண்ணாமலை அவர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர்.